ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து எத்தனை நாளில் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயும் பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் என்னென்ன டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு மெம்பருக்காக ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஹவுஸ் நேம் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தேன். ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்து 30 நாள் ஆகியும் 1 மந்த் ஆகியும் எங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டஸுமே வரல. அந்த ஹவுஸ் நேம் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அதனால் அதுக்கப்புறம் நான் கிரிவென்ஸ் ஒன்று ரைட்ஸ் பண்ணேன். அந்த கிரிவென்ஸுக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை, பெண்டிங்கிலே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணேன். நானே ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணேன். அந்த ஆர்டிஐயில் வந்து நான் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறேன். அந்த 5 கொஷின்ஸ்க்கு அவங்க என்னென்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கிறது இந்த இமேஜில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் என்ன கேட்டிருக்கிறேன்னா, ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்தோன்னா அதை கரெக்டாகி அப்ரூவ் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது. கொடுக்குற கரெக்ஷன் வந்து மைனர் கரெக்ஷனாக இருந்தால் சீக்கிரமே ஆகிடும், மேஜராக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 2வது கொஸ்டின் வந்து, நான் இந்த ஒரு மெம்பருக்கு வந்து அவங்களோட பிஎஃப் நம்பரை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். அது எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது வந்து நான் ஆர்டி போட்டதுக்கப்புறம் தான் அவங்க ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து கரெக்ட் பண்ணாங்க. அதை அவங்க டேட் போட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டில் கரெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறோன்னா, ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணும்போது பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, மெம்பரோட நேம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 4வதாக வந்து, இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனுக்காக நான் ஒரு கிரிவென்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த கிரிவென்ஸ் வந்து என்றைக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து என்றைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கரெக்ட் பண்ணியாச்சு, கிரிவென்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்டிஐ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்தது. அது வரைக்கும் நடக்கவே இல்லை. 5வதாக வந்துட்டு, இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சம்மந்தமாக யாரை காண்டாக்ட் பண்ணணும், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் ஆர்ஓங்கிறனால கோயம்புத்தூர் ஆர்ஓவில் இருக்கிற அந்த ஆஃபீஸரோட நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக இருந்துமே உங்களுக்கு ஒன்று ரிஜெக்ட் ஆகும், இல்லைனா வெரிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸ்னு ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். இது வந்து 100% பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ தான். இதுக்கு வந்து நீங்கள் கிரிவென்ஸ் ரைஸ் பண்ணாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் தான் கேட்கணும் அப்படின்னு பிஎஃப் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பேங்க்குக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த பிரச்சனைக்குமே நீங்கள் தாராளமாக ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். ஆர்டிஐ ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் வந்து ஆர்டிஐ எப்படி ஃபைல் பண்ணுறங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.